ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சும்மா இருக்கேன். நீங்கள் நல்லா சும்மா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog வந்து எதை பற்றினா, நீங்கள் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்களா? வீக்லி ஒன்ஸோ 2 தடவை தான் உங்களுக்கு ஹாலிடே. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. சேம் டைம் மாத கடைசியாக 0 பட்ஜெட்டில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணுமா? அதுக்கு வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு காட்டுறேன். பேட்மிண்டன் கொண்டு வந்திருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து பேட்டும் போலும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இன்றைக்கி எது விளையாட போகிறோன்னு தெரியல. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ மாறி மாறி விளையாடணும். போவோமா? ஓகே, போகலாம். குட்டி பிள்ளைகள் மண் விளையாடுற இடம். ஊஞ்சல் இருக்கு, ஊஞ்சல் பிறகு விளையாடுவோம். இப்போ வந்து 6:30 பின்னேரம். ஆனால் நல்ல வெயிலும் வெளிச்சம் இருக்குது. கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் இருக்கும் வெளிச்சம். அதனால சம்மர் டைமில் நீங்கள் லேட்டாக வெளிக்கிட்டாலும் வரலாம். ஆனால் வின்டர் டைமில் 4 மணிக்கே இருட்டிடும். இங்கே நிறைய பேர் அவங்களோட பெட்டெல்லாம் கொண்டு வந்து பின்னேரத்தில் விட்டுட்டு அவங்க பிக்னிக் மாதிரி சில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ எங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஒரு இடம் தேடி கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெட்டு வந்திருக்குது இங்க விளையாடுது. சரி, பாப்பீங்க. ஒழுங்கா அடிக்கணும். எவ்வளோ நேரம் விளையாடிருப்போம்? நாங்கள் 30 நிமிஷம் விளையாடுவோம். கியூட். We don't have any. அவர் சாப்பாடு கலவரத்து சாப்பிட்டு வரோம். நாங்கள் இருந்தா வச்சிருந்தா அங்கே வேற பாய். ரெடி? பேட்டிங் முடிக்க ஸ்டைலே சரியில்லையே. இது பவுன்ஸ் ஆகி வந்தது. பவுன்ஸ் ஆகி வந்த இது பவுன்ஸ். டயர்டாகி வந்துட்டேன். இப்போ வந்த வேலையை பார்ப்போமா? எழுப்புங்க. ட்ரிங்க் பிரேக்ஸ்லாம் பரோட்டா இல்லை, ரொட்டி. ரொட்டியா? பள்ளத்தில் இருக்கு. ரொட்டியும் சம்பளும். நாய் சாப்பாடை பறிச்சிருமா? அப்புறம் நான் கத்தி கொண்டு ஓடிடுறேன். வர்றேன் ஒளிச்சு வை, வர்றேன்.
இங்கே சாப்பாடு இல்லைடா, சாப்பாடு இல்லை அடிக்கடி எங்க கிட்ட ஒன்றும் இல்லை. சாப்பிட விடுறீங்களா நிம்மதியா மனுஷனை? ஐயோ கத்துறான். இதுதான் ஓனர் அக்காவா, கூட்டிட்டு போங்க அக்கா ப்ளீஸ். போடாப்பா, இங்க ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட. டீ கொண்டு வந்திருக்காங்க, போட்டு தாக்கு. ரொட்டியும் சம்பளம் இதுவும் நல்லா இருக்கு. இன்னும் நான் பிக்னிக்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னும் நல்ல எஸ்டிமேட் மை பவர். தேங்க்ஸ். காபி குடிக்காத. சப்பாத்தி. நோ, இது ஃபுல்லா தேங்காய் பால். அப்பா. ஓகே. இப்போ 8 மணி, 8 மணிக்கும் வெளிச்சத்தை பாருங்க. ஓகே, ஹோம் டைம். வீட்டுக்கு வெளிக்கிட்டோம். அப்படியே இந்த பார்க்க சுற்றிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வெளிக்கிடலாமண்டு. இதான போகிற இதான எனக்கு இதில் யாரோ தூண் கட்டி வச்சுருக்கான், என்னத்துக்குன்னு தெரியல. நாங்கள் ஒரு புது இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கான் பாது, ஒரு குட்டி குளம் மாதிரி. அந்த குளத்தை நோக்கிய பயணம் இது. மேன் வெர்சஸ் வைல்ட். கடுப்பாகிறா. வந்த வழியா வந்திருந்தாலே ஒழுங்கா வந்திருக்கலாம். அதுல காடு ஏறி மலை ஏறி விழுந்தெலும்பி. கடவுள், இப்படி ஒரு இடமே இருக்குங்க. வா, வடிவா இருக்குது. இது அதிகமாக யாருக்கு இந்த இடம் சூட்டபிளாக இருக்கும்னா வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வீட்டில் கதைச்சி பேச ஆக்கள் இருக்காது. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, மத்தியான நேரத்தில் வந்து இதில் இருந்துட்டு அவங்களோட ஆக்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களோட இருந்து கதைச்சிட்டு போவாங்க. பின்னேரங்களில் குட்டீஸ் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்படியே பார்த்துட்டு இருக்க நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அங்கே யாரும் சாப்பாடு போட்டுறாங்க, அங்கே அதான் எல்லாரும் பறந்து போகணும். இப்போ நேர்லி 9 மணி ஆக போகுது. வந்து 3 மணி நேரத்துக்கிட்ட அங்கே இப்போ வீட்டை போக போகிறோம். வரும்போது நல்ல ரிஃப்ரெஷிங்காக வந்தேன். இப்போ நல்லா டயர்ட் ஆகிட்டேன், ஏன்னா அவ்வளோ விளையாடி சாப்பிட்டு நடந்து திரிஞ்சு. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு எப்படியுமே எல்லார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும். ஸோ இப்படி ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா செலவில்லாமல் 0 எஃபர்ட்டோட வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. நிறைய பேர் இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணுவீங்க. பட் இது எனக்கு காட்டணும் போல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இப்படி இருக்கிறது விருப்பம். நான் முதலும் போட்டிருப்பேன், லண்டனில் இருக்கும்போது எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் கோரிஞ்ச் பார்க்கணுன்னு இருக்கு. அதில் நான் அடிக்கடி போயிருந்து புக்ஸ் வாசிக்கிறது, சைக்கிளிங் போவேன். எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கும். மோஸ்ட்டாக அந்த சிட்டி டைப்பை விட இப்படி நேச்சுரலாக வில்லேஜ் மாதிரி இருந்தால் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நம்புகிறேன். அப்படி செஞ்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்களும் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த விலாக், ஒரு குட்டி விலாக். நான் என்ன செய்வேன்னு பற்றி. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஏன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு பிறகு என்ன, see you on next vlog. Bye.